யாழ் நூலகத்தை எரிப்பதற்கு தென்னிலங்கையிலிருந்து வந்தவர்கள் அதற்கு முதல் நாள் இரவு சாப்பிட்டது ஒரு தமிழ் அரசியல்வாதியின் வீட்டில் என்பது வடக்கில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் உடனடியாக ஒரு பாட்டை பாடத் தொடங்குவார்கள். அரசியல் அதிகாரம் பகிரப்பட வேண்டும், 13வது திருத்தம் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய அந்த சுயநலமான அரசியல் காரணமாக வடக்கில் எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் இறந்திருக்கின்றார்கள். யாராவது சுமந்திரன் வந்ததை கண்டிருக்கிறீர்களா? யாரிடமாவது வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாபனன் சந்தை இல்லலா இந்த நாட்டினுடைய இந்த மக்களுடைய இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுடைய வரிகளிலே தன்னுடைய ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு ஆடம்பர வாழ்க்கை கொழும்பிலே வாழ்கின்ற விக்னேஸ்வரன் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று பல காலமாக பேசிக் கொண்டிருந்தோம். இன்று அந்த கட்சி எமது தலைவர் திலீப் ஜெயவீர அவர்களுடைய தலைமையில் நாங்கள் தாயக மக்கள் கட்சி என்னும் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். துப்பாக்கிகளை எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு மட்டும் அவர்களுக்கு பல காலமாக நாங்கள் தேவைப்பட்டோம். எங்களை போன்ற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் தான் ஆயுதத்தை தூக்கி ஆயுததாரிகளாக இறந்து போனார்கள். எங்களை பலி கொடுக்கறதுக்கு தான் நீ மாவீரன் என்று சொல்லி அப்படியே முன்னுக்கு தள்ளலாம். அப்ப நாங்களும் போய் செத்து போவோம். ஆனால் அவர்களுடைய வீடுகளில் யாரும் ஏனைய பெரியோட்டுக்கள் அனைவருக்கும் යාපනය පුස්තකාලයට ගිනිතියන්නට දකුණෙන් ආපු ඒ දේශපාලනඥයින් රැට කෑම කෑවේ මේ උතුරේ දේශපාලනඥයින්ගේ ගෙදර කියලා ඔබ දන්නවද කියලා මම දන්නේ නැහැ. இந்த பிரதேசத்தின் கலை கலாச்சார பண்பாட்டு அடையாளமாக இருந்த யாழ் நூலகத்தை எரிப்பதற்கு தென்னிலங்கையிலிருந்து வந்தவர்கள் அதற்கு முதல் நாள் இரவு சாப்பிட்டது ஒரு தமிழ் அரசியல்வாதியின் வீட்டில் என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ඒ නිසා අපි ඔබට ආයාචනා කරන්නේ මේ රටේ සිංහල කියලා මහජාතියක්වත් දෙමළ කියලා සුළු ජාතියක්වත් නැහැ. අපි ශ්‍රී ලාංකිකයින් හැටියට මේ සભ્યත්වය විශ්වාස කරමින් මේ මහා සભ્‍යත්වය යටතේ වැඩෙන අපි සියලු දෙනාම එකමුතු මහා ජාතියක් බව අපි එකඟ වන්නට ඕන කාරණය. இந்த நாட்டில் சிங்களவர்கள் என்று பெரும்பான்மையோ தமிழர்கள் என்கின்ற சிறுபான்மையோ அவ்வாறான ஒரு இனப்பாகுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் இளைஞர்களாக இருக்கின்ற ஒரு நாகரீகம் இங்கு இருக்கின்றது. හැම මැතිවරණයක් එනකොටම මේ උතුරු කරේ ඉන්න දේශපාලනඥයින් පටන් ගන්නවා සින්දුව ගන්නට විවස්ථා සංශෝධන කතා 13 බල ගන්නවන්නට ඕන කියනවා, ඉඩම් දෙන්න ඕනට කියනවා. මේ රට උතුරේ වෙනම පාලනයක් ඕන කියනවා. මේ ඔක්කොම ඔබ රවටන්න කියන බොරු. இங்கு தேர்தல்கள் ஆரம்பிக்கும் காலத்தில் வடக்கில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் உடனடியாக ஒரு பாட்டை பாடத் தொடங்குவார்கள். அரசியல் அதிகாரம் பகிரப்பட வேண்டும், 13வது திருத்தம் கொடுக்கப்பட வேண்டும் போன்ற கோஷங்களை எழுப்பத் தொடங்குவார்கள். මට වගකීමෙන් කියන්නට පුළුවන් අර කොළඹ සුකෝපභෝගී ජීවිත ගත කරන මේ සියලු දේශපාලනඥයින් ඔබ රැවටීම පමණයි කරන්නේ. நான் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன், கொழும்பில் வாழ்ந்து கொண்டு இங்கு அரசியல் செய்யும் தமிழ் அரசியல்வாதிகள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ඒකේ ප්‍රතිඵලයක් ඇටියට මේ උතුරේ තරුණයින් කී දෙනෙක් මැරිලා තියෙනවද? දකුණේ තරුණයින් කී දෙනෙක් මැරුණද? මේ පටු මේ ආත්මාර්ථකාමී දේශපාලනය නිසා. அவர்களுடைய அந்த சுயநலமான அரசியல் காரணமாக வடக்கில் எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் இறந்திருக்கின்றார்கள், தெற்கில் எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் இறந்திருக்கின்றார்கள். ඒකෙන් මම කියන්න හදන්නේ මේ ජාතිවාදයත් මේ සියලුම බෙදීමුත් ඇති කරන්නේ මේ ආත්මාර්ථකාමී දේශපාලනඥයින් තමන්ගේ සුඛ විහරණය සඳහා පමණක්ම බව. இனபேதமான அரசியலை உருவாக்குவது இந்த மாதிரி சுயநலமான அரசியல்வாதிகள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். මෙන්න මේ බොරුව නවත්තන්න අපි සංකේතාත්මකව ආදර්ශයක් දෙන්න, පණිවිඩයක් දෙන්න තමයි මේ අපිට අපේ රටේ සભ્યත්වයේ අපේ ආදරයේ සෙනෙහසේ අපේ ගෞරවයේ එක කේන්ද්‍රස්ථානයක් ඇටියට අපි සලකන යාපනයට ඇවිල්ලා ඔබ අද ආමන්ත්‍රණය කරන්නේ. இந்த செய்தியை எமது சகோதரத்துவத்தை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகவே எமது சர்வஜன அதிகாரத்தின் முதலாவது
பிரச்சார கூட்டத்தை யாழ்ப்பாணத்தில் நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். අපි හිතනවා උතුරේ ජනතාවත් නැගෙනහිර ජනතාවත් මේ රටේ ඉන්න සියලුම දෙමළ සියලුම කතෝලික හින්දු බර්ග ඒ සියලුම ජනතාවත් ඒ වගේම දකුණේ ඉන්න සිංහල බෞද්ධ ජනතාවත් සිංහල කතෝලික ජනතාවත් සිංහල ක්‍රිස්තියානි ජනතාවත් මේ හඬ ඔවුන් තේරුම් ගනීවි කියලා. இங்கு வாழ்கின்ற வடக்கில் வாழ்கின்ற தமிழர்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் ஏனைய சிறுபான்மை ஏனைய மதங்களை பின்பற்றுகின்ற மக்களாகட்டும் அதே போன்று தெற்கில் வாழுகின்ற அதே மாதிரியான ஏனைய மதங்களை பின்பற்றுகின்ற மக்களாகட்டும் நாம் அனைவரும் ஒன்றானவர்கள். සර්වජන බල හැටියට අපි විශ්වාස කරන්නේ අපි සියලු දෙනා එකතු වුණු මේ ශ්‍රී ලංකාව තුළ එකමුතු ජාතිකත්වය අපි ඔක්කොටම එකට සහෝදරත්වයෙන් ඉන්න පුළුවන් ජාතිකත්වයක් මිසක් බෙදුණු ජාතිකත්වයක් නොවන බව අපි මේ යාපනයේදී මුළුමහත් ශ්‍රී ලාංකිකයින්ට පවසන්නට කැමතියි. சர்வஜன அதிகார கூட்டணியினூடாக நாம் ஒன்றுபட்ட தேசியவாதிகளாக ஒன்றுபட்ட இளைஞர்களாக மிக மகிழ்ச்சியாக இந்த நாட்டில் வாழ முடியும் ஒற்றுமையாக என்பதை நான் கோரிக்கொள்ள விரும்புகின்றேன். ඒ නිසාම මේ රටේ ඇති කරන්නට හදන මේ ජාතිවාදය මේ රට පුරා වපුරන්නට හදන ජාතිවාදය අවසන් කරලා ඔබගේ සිතට දැනෙන්නට ඕන ඔබ මේ රටේ සමාන අයිතිවාසිකම් තියෙන පුරවැසියෙක් බව. ඒකයි අපි මේ දිගින් දිගටම කියන්නේ. ஆகவே இந்த பிரித்தாளும் இனவாதத்தை முறியடித்து நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் சமமானவர்கள் என்று உங்களுடைய மனதுக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்வீர்கள் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். ඒක තමයි මෙවර මේ අපි ඉදිරිපත් කරන තරුව මේ තරුවේ වෙනස තරුවේ පණිවිඩය තරුවේ පෙරගමන් කියන ඒ ආඛ්‍යානය මෙන්න මේකයි කියලා අපි කියන්නට කැමතියි. எங்களுடைய தேர்தல் அடையாளமான நட்சத்திரத்தின் மூலம் நாம் உங்களுக்கு சொல்லும் செய்தி அதுதான். ඉතින් මම අරුන්ගෙන් ඇහුවා අපි යාපනයට ඇවිල්ලා කාටද කතා කරන්නට ඕන? අපිට ඕන මේ ඡන්දෙ දිනන්න. අපිට ඕන අරුණුත් එකතු වෙලා යාපනය දිනවන්නට. යාපනයේ හඬ ලෝකෙට ගෙනියන්නට. ඉතින් ඔහු මට කිව්වා යාපනයේ කාන්තාවන්ට කතා කරොත් දිලිත් ඡන්ද ගන්න පුළුවන් කියලා. நான் இங்கு வந்து அருண் சித்தார்த்திடம் கேட்டேன் நாம் எவ்வாறு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது யாருடன் நாம் பேச வேண்டும் என்று. அப்போது அவர் கூறினார் யாழ்ப்பாணத்தில் தாய்வழி சமூகம் எமது சமூகம் பெண்கள் தான் இங்கு பலமானவர்கள். ஆகவே நாம் பெண்களுடன் பேசுவோம் அவர்கள் எம்மை தேர்தலில் வெல்ல வைப்பார்கள் என்று கூறினார். ඉතින් අපි කිව්වා අරුණ අපි කතා කරමු එහෙනම් අපේ ආදරය පෙන්වන්නට අපේ සෙනෙය පෙන්වන්නට අපේ යාපනයේ කාන්තාවටියක් වැඩියෙන් අපි එකතු කරගෙන කතා කරමු කියලා. ஆகவே நான் அவருக்கு கூறினேன் நாம் எமது அன்பையும் ஆதரவையும் சகோதரத்துவத்தையும் எமது யாழ் பெண்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம் அவர்களுடன் பேசுவோம் அவர்களை கூப்பிடுங்கள் அவர்களை இணைத்துக் கொள்வோம் என கூறினேன். අපි හිතන්නේ මේ රටේ කාන්තාව තමයි මේ රට කවදාරි ඉදිරියට ගෙනියනවා නම් ගෙනියන්නේ කියලා අපේ අනුරාධා යාම්පත් මැදිරිය අපි මෙතෙන්ට ගෙනල්ලා ඔබට මේ කතාව පැවැත්වුවේ අපි විශ්වාස කරන නිසා මේ වගේ කාන්තාවන්ට තමයි ඔබ වගේ කාන්තාවන්ට තමයි මේ රට ඉදිරියට ගෙනියන්නට පුළුවන්. இந்த நாட்டின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொண்டு நடத்தக்கூடிய நிர்வாகத்திறன் மிக்கவர்கள் பெண்கள் என்பதை நாம் நம்புகின்றோம். அதன் ஒரு அடையாளமாக கிழக்கு மாகாண ஆளுநர் திருமதி அனுராதா யாப்பத் அவர்களை நாம் இங்கு அழைத்து கௌரவித்திருக்கின்றோம். ඔබ තමයි කොච්චර අමාරුකම් තිබුණත් මේ ගෙදර ව්‍යවසායකත්වයක් හැටියට බොහොම අමාරුවෙන් හැබැයි ගෙදර සතුට ආරක්ෂා කරගනිමින් ඒ දරුවන්ටත් ඒ ස්වාමි පුරුෂයාටත් ඒ ආදරය සෙනෙහස ලබා දෙමින් මේ පවුල එහෙම නැත්නම් කුටුම්බය රැකගන්නේ. எவ்வளவு கடினமான காலகட்டமாக இருந்தாலும் எந்த நெருக்கடிகள் வந்தாலும் குடும்பத்தை காப்பாற்றி எமது பிள்ளைகளை காப்பாற்றி உங்களுடைய ஆண்களை காப்பாற்றி இந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு செல்பவர்கள் பெண்களே என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ඒ නිසා තමයි අපේ මේ වැඩපිළිවෙලේ දර්ශනයේ හැටියට ඉතාම වැදගත්ම කාරණයක් හැටියට ශ්‍රී ලංකාවේ කාන්තාව මේ ශ්‍රී ලංකාවේ මාතෘත්වය
අපේ මේ ජාතියේ සભ્યත්වයේ ඒ පණ තමයි මාතෘත්වය. ඒ නිසාම අපි ඇතුළත් කරා. මම අරුන් සහෝදරයාට ආරාධනා කරනවා මේ කෙටියෙන් මෙන්න මේ වාක්‍ය ඔබට කියවන්න කියලා. ஆகவே தான் நாம் எமது கொள்கை பிரகடனத்தில் எமது இலங்கை தாய்மார்களின் முக்கியத்துவத்தை தெரிவிப்பதற்காக மிக முக்கியமான பந்தி ஒன்றை உங்களுக்கு வாசித்து காட்ட கடமைப்பட்டுள்ளேன். நாம் வரலாற்று ரீதியாக ஒரு தாய்வழி சமூகமாகும். தொழில் முனைவோர் வீரியத்தையும் சகிப்புத்தன்மையையும் சிறப்பாக வெளிப்படுத்துவது பெண்தான். இல்லறத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துபவள் அவள். கடுமையான பொருளாதார நெருக்கடியிலும் அரசியல் குழப்பத்திலும் கூட அவளால் தன் வாழ்க்கையை நடத்த முடிந்தது. பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் උන්නහල යාපනයේදී හම්බ වෙන්න පුළුවන්ද? யாழ்ப்பாணத்திலே மாம்பழம் வாங்க முடியுமா? තමන්ගේ ප්‍රශ්නයක් ගිහිල්ලා කතා කරන්න පුළුවන්ද? தங்களுடைய பிரச்சனையை சொல்ல முடியுமா? පාරේදී තොටේදී ගමේදී හන්දියේදී දැකලා තියෙනවද? எங்கேயாவது பாதையிலே ஊரிலே எங்கேயாவது கண்டிருக்கிறீர்களா? දැන් අපි දකුණේ මන්ත්‍රීවරු අපි මාසයකට සතියකට පාරක් මහජන රැස්වීම් තියන්න ඕන. நாங்கள் மக்களின் பிரதிநிதிகள். நாங்கள் மக்களை கிழமைக்கொருக்காக காண வேண்டும். මහජන එනවා අපේ කාර්යාලයට අපිට දුක් ගෙනවිල්ල කියනවා. எங்களுடைய அலுவலகத்திற்கு வருகிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி எங்களிடம் අපි சொல்கின்றார்கள். ඒකට ඇහුම්කන් දෙනවා පුළුවන් ඒවා විසඳනවා. நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலை கூறுகின்றோம். முடியுமானால் அவர்களுடைய பிரச்சனைகளை විසඳුවේ නැත්තම් ඊළඟ පාර ගෙදර යන්න වෙනවා. තෝන්ති වෙනවා. நாங்கள் அவர்களுக்கு தீர்வளிக்காவிட்டால் அடுத்த முறை தோற்று விடுவோம். සුමන්තිරන් ආවද කාලෙකින්? யாராவது சுமந்திரன் வந்ததை கண்டிருக்கிறீர்களா? අනිත් කට්ටිය ආවද කාලෙකින්? யாரிடமாவது வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து යාපනෙන් ඡන්ද ඉල්ලලා දෙමළ සිංහල ජාතීන් ඇන කොටා ගන්න හැමදාම කතා කරන ඒ ලේ පිපාසිතයන් ආවද මීට කලින් තමුනාසලව හම්බ වෙන්න මේ ප්‍රදේශවලට? இந்த பிரதேசத்திலே யாராவது தேர்தல் காலங்களிலே உங்களை சந்திப்பதற்கு யாராவது உங்களுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்களா? වික්නේශ්වරන් මහත්තයා ගැන මම මුකුත් කියන්නේ නැහැ. මීට කලින් කතා වුණා. விக்னேஸ்வரை பற்றி நான் முதல் ஒன்றுமே சொல்ல போவதில்லை என்றால் அவர் ஏற்கனவே கதைப்பட்டு விட்டார். මුළු මහත් සිංහල දෙමළ මුස්ලිම් බදු ගෙවන ජනතාවගේ සල්ලි වලින් අවුරුදු ගාණක් විශ්‍රාම වැටුප ලැබවපු නඩත්තු වෙච්ච වික්නේශ්වරන් මහත්තයෝ මොන උතුරට සම්පාලනයක් ගැනද මේ කතා කරන්නේ? இந்த நாட்டினுடைய இந்த மக்களுடைய இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுடைய வரிகளிலே தன்னுடைய ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு ஆடம்பர வாழ்க்கை கொழும்பிலே வாழ்கின்ற விக்னேஸ்வரன் எத்தகைய ஒரு மாற்றத்தை எத்தகைய ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு தந்துவிட කවුද නිදහස් අධ්‍යාපනය උතුරට දුන්නේ? யார் இந்த வடக்கினுடைய எழுச்சியை தந்தது? කන්නංගරම් මැතිතුමා CWW කන්නංගරම් මැතිතුමා. கல்வியை தந்தது CWW கண்ணங்கரா அவர்களே. එදා යාපනයේ කුලහීනයන්ගේ ප්‍රදේශවල ඒ අයගේ දරුවන්ට ඉගෙන ගන්න ඉස්කෝල හැදුවේ ඒ ආණ්ඩුව නෙවෙයිද? அந்த அரசாங்கம் தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சாதி பேதமற்ற மக்கள் யாவரும் கல்வி கற்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருந்தது. කුලහීනයන්ගේ දරුවන්ට උගන්වන්න දෙන්න බෑ කියලා ඒ හදපු ඉස්කෝල මීට අවුරුදු ගානකට කලින් ගිනි තිබ්බේ කවුද? இந்த நாட்டிலே குறைந்த சாதியுடைய பிள்ளைகளை படிக்க கூடாது என்று அந்த நாட்டில் பாடசாலைக்கு நெருப்பு வைத்தது யார்? කුලහීනයා ඉන්න ඕනේ. උලේ නිහල මිනිහගේ සපත්තු ලෙව කාගෙන කියන මතය ඉඳගෙන ලාමේ රටේ දෙමළ ජනතාව පාගාගෙන ඉන්න හදන්නේ කවුද? இந்த நாட்டிலே குறைந்த சாதியுடையவர்கள் கூடிய சாதியுடையவர்களுடைய சப்பாத்துக்களை துடைக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை மாற்றி சகலரும் படிக்க வேண்டும், சகலருக்கும் சர்வ உரிமை பெற வேண்டும் என்கின்ற நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது தேசிய வசை අපි ඒක අවසන් කරන්න ඕන. தேசிய நாட்டை நாங்கள் ඒ අතීතයේ බවට පෙරලන්න ඕන. பொதுவுடைமையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். දිලිත් ජයවීර ජනාධිපතිවරයා බවට පත් කරන්න ඕන. தலைவர்களுக்கு மிக்க நன்றி. டக்காண்டு கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு. மெட்டது இங்கு வந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ விமல் வீரவன்ச, உதயகம்மம்பில, கெவிந்து குமாரதுங்க, எங்களுடைய முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யாஹ்பத், எங்களுடைய காமினி வலை எதிர நம்ம வருதுநாட்டு மற்றும் ஏனைய எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் தாயக மக்கள் கட்சியின் எமது தலைவர் திலீப் ஜாயவீர அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, நீங்கள் எல்லாரும் நாங்கள் சரியான ஷார்ட் பீரியடில் மிக குறுகிய காலத்தில் உங்களை நாங்கள் கூப்பிட்டு நீங்கள் சிரமங்களுக்கு மத்தியில் இங்கே வந்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த யாழ் மகளிர் முன்னணி
ஒரு கட்சியாக நாங்கள் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று பல காலமாக பேசிக்கொண்டிருந்தோம். இன்று அந்த கட்சி எமது தலைவர் திலீப் ஜெயவீர அவர்களுடைய தலைமையில் நாங்கள் தாயக மக்கள் கட்சி என்னும் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த கட்சியில் பெரும்பாலான பிரதிநிதித்துவத்தை நாம் பெண்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எமது பெண்கள், எமது அந்நியர்கள் தான் எம்மை இந்த போராட்ட காலங்களில் இன்று நாம் உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருந்தார்கள், எம்மை பாதுகாத்தார்கள். ஆகவே இனிவரும் காலங்களில் இந்த அரசியல் அதிகார சபைகளில் இருக்க வேண்டியவர்கள் நீங்களும், உங்களுடைய குடும்பங்களும், உங்களுடைய பிள்ளைகளும். எங்கேயோ கொழும்புல இருந்து ஒவ்வொரு காலமும் ஆள்றதுக்கு இங்கே வருவார்கள். நாங்கள் படித்தாக்கள், எங்களுக்கு தான் ஆங்கிலம் தெரியும், எங்களுக்கு தான் சிங்களம் தெரியும், ஆகவே எங்களுக்கு தான் பாராளுமன்றம் போக முடியும் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பேர் வருவார்கள். ஆனால் துப்பாக்கிகளை எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு மட்டும் அவர்களுக்கு பல காலமாக நாங்கள் தேவைப்பட்டோம். எங்கள் 190% எங்களை போன்ற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் தான் ஆயுதத்தை தூக்கி ஆயுததாரிகளாக இறந்து போனார்கள், மாவீரரானார்கள். நாம் தாம் மாவீரர்கள். எம்மை மாவீரர்கள் என அவர்கள் அழைப்பதற்கு காரணமே எங்களை பலி கொடுக்கறதுக்கு தான். நீ மாவீரன் என்று சொல்லி அப்படியே முன்னுக்கு தள்ளலாம், அப்போ நாங்களும் போய் செத்து போவோம். ஆனால் அவர்களுடைய வீடுகளில் யாரும் மாவீரர்கள் இல்லை. சுமந்திரன் வீட்டில் மாவீரர் கிடையாது, காணாமல் போனப்பட்டவர்கள் கிடையாது. விக்னேஸ்வரன் வீட்டில் மாவீரர்கள் கிடையாது, காணாமல் போனவர்கள் கிடையாது. சாணக்கியன் வீட்டில் மாவீரர்கள் கிடையாது, காணாமல் போனவர்கள் கிடையாது. பொன்னம்பலம் குடும்பத்தில் மாவீரர்கள் கிடையாது, காணாமல் போனவர்கள் கிடையாது. அவர்களுடைய தந்தையாரின் மரணம் அது பல சர்ச்சைகளுக்கு உட்பட்டது, அது அரசியல் ரீதியானது அல்ல. இந்த மாதிரி உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கண்டா ஒரு தண்ட பல பேர்ட வீட்டில், பெரும்பாலான ஆக்கள வீடுகளில் மாவீரர்கள் இல்லை, காணாமல் போன ஆக்களும் இல்லை. ஆனால் எங்களோட வீடுகளில் தான் எப்போவுமே மாவீரர்களும் காணாமல் போனவர்களும் இருக்கிறார்கள். ஸோ இந்த நயவஞ்சக அரசியலை நீங்கள் இனிவரும் காலங்களில் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான கட்சி இந்த கட்சி. நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகமாக அண்ணல் அம்பேத்கரின் வழியில், தந்தை பெரியாரின் வழியில் இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியே ஆகுவோம் என கூறி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நட்சத்திர அடையாளத்தில் போட்டியிடும் எமது வேட்பாளர் திலீப் ஜெயவீர அவர்களை இந்த யாழ் மண்ணில் பொது வேட்பாளராக ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். யாழ்ப்பாண மக்களுக்கே தெரியாத ஒருவர். சரி, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஆளை கூட அவைக்கு நிறுத்த முடியல. அந்த பொது வேட்பாளர் எடுக்கின்ற வாக்குகளை விட அதிகூடிய வாக்குகள் திரு திலீப் ஜெயவீர அவர்கள் எடுப்பார். அவருக்கு நாங்கள் அந்த வாக்குகளை அளித்து நாம் இந்த வல்லாளிய சாதி வரி பிடித்த சிந்தனையாளர்களுடன் இல்லை என்பதையும், நாம் தனித்தமிழ் இனம் என்பதையும் நிரூபித்து காட்டுவோம் என கூறிக்கொண்டு இங்கு வந்ததற்கு எனது தாய் தந்தையர்கள், எனது சகோதரர்கள், எனது சொந்த பந்தங்களுக்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். அனைத்து சர்வமத குருக்கள் மார்கள், ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜெயவீர ஐயர், கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், அம்மாமார் மற்றும் தகப்பன்மார், சகோதர சகோதரிகள், தம்பி தங்கை, ஏனைய பெரியோட்டுக்கள் அனைவருக்கும் யாழ் மாவட்ட வாழ் அனைத்து மக்களுக்கும் எனது அன்பான வணக்கம். වචන උච්චාරණය කරද්දී වැරද්දක් වුණා නම් සමාව ඉල්ලනවා. என்னுடைய உச்சரிப்பிலே ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். උතුරේ ඔබයි දකුණේ අපි එක පවුලක දරුවෝ. வடக்கிலே நீங்கள், தெற்கிலே நாங்கள், ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள். අපි අතර සමානකම් ඕනෑ තරම් තිබෙනවා. எங்களிடையே சகோதரத்துவம் நிறைய இருக்கின்றது. භාෂාවක තිබෙන වැදගත්ම වචනේ තමයි අපට ජීවේ දුන්න පුද්ගලයාට කියන වචන නම. ඔබ කියන්නේ අම්මා, අපි කියන්නේ අම්මා. பாசையிலே இருக்கின்ற ஒற்றுமைதான். நீங்கள் சொன்னால் அம்மா, நாங்கள் சொன்னால் அம்மா. අක්කා, මාමා, සෙරෙප්පු, තෝසේ, පිට්ටු ඕන තරම් සමාන වචන දෙමළ භාෂාවේ, සිංහල භාෂාවේ තිබෙනවා. சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும்
நிறைய ஒரே மாதிரியான சொற்கள் இருக்கின்றது. அம்மா, அப்பா, அக்கா, செருப்பு, தோசை, பிட்டு, இடியாப்பம் என்றெல்லாம். අපි කෝවිලට ගිහින් ඔබේ දෙවියන් වඳිනවා. ඔබ කෝවිල ඇතුළෙම අපේ බුදුහාමුදුරන්ට වඳිනවා. நாங்கள் கோவிலுக்கு சென்று உங்களுடைய தெய்வங்களை கண்டு வழிபடுகின்றோம். கோவில் உள்ளுக்குள்ளே சென்று எங்களுடைய தெய்வத்தையும் வழிபடுகின்றோம். අපේ ඇඳුම් එක වගේ, අපේ කෑම එක වගේ, අපේ සංස්කෘතිය එක වගේ. எங்களுடைய உடைகள் ஒன்றேயா இருக்கின்றது, எங்களுடைய கலாச்சாரம் ஒன்றேயா இருக்கின்றது, எங்களுடைய உணவுகளும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. අපිට එකට ඉන්න නම්, අපට එකට ඉන්න ඕනේ නම් අපිට ඒකට ඕනෑ තරම් හේතු තියෙනවා. நாங்கள் ஒன்றாக இருப்பதற்கு, எங்கள் எல்லாமே ஒன்றுபட்டிருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. ඒත් පොඩි පොඩි වෙනස්කම් පෙන්නලා අපිව ભેද කරලා අපිව විනාශ කරන්න සුළු පිරිසක් උත්සාහ කරමින් ඉන්නවා. இத்தகைய எங்கள் ஒற்றுமைகளை உடைத்து எங்களுக்கு இருக்கின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன வித்தியாசங்களை பெரிதாக்கி அவற்றினூடாக லாபம் காணுகின்ற ஒரு சமூகம் இங்கே இருக்கின்றது. ඒ අය ජාතිවාදය වපුරලා මන්ත්‍රී දූර ගන්නවා. அவர்கள் இனவாதத்தை தூண்டுகின்ற மந்திரிகள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ඒ අය වෛරය වපුරලා මුදල් උපය ගන්නවා. அவர்கள் பகையை இன்னும் ஊட்டி அவர்கள் தங்களுடைய லாபத்தை சம்பாதித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ඔබ හැමදාමත් දුක් විඳිනවා. உங்களை எப்போதுமே துன்பத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். අපි දෙමළ ජනතාවට ආදරෙයි. நாங்கள் தமிழ் மக்களை மிகவும் நேசிக்கின்றோம். ඒත් අපිව බෙදලා වෙන් කරලා අපි අතර වෛරය වපුරවන, අපේ රට දෙපළු කරන්න උත්සාහ කරන දෙමළ බෙදුම් වාදයට විරුද්ධයි. நாங்கள் எங்களுடைய நாட்டை பிளவுபடுத்துகின்ற தமிழர் சிங்களம் என்கின்ற பேதத்தை காட்டி இனவாதத்தை தூண்டி இந்த நாட்டிலே காசு உழைக்கின்ற அந்த கூட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்களுக்கு பகைவர்கள் நாங்கள். අපි දෙමළ සංස්කෘතියට ගරු කරනවා. நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கின்றோம். ඒත් නැති කුල ભેදයක් හදලා කෙනෙක් උසස් කෙනෙක් පහත් කියලා සලකනවට අපි විරුද්ධයි. இந்த நாட்டிலே ஒருவர் பெரியவர், ஒருவர் சிறியவர், ஒருவர் குலத்தாலே உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்கின்ற வித்தியாசத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள். බුදුහාමුදුරුවෝ දේශනා කළේ කෙනෙක් බ්‍රාහ්මණයෙක් වෙන්නේ ක්‍රියාවෙන් මිස උපතින් නෙවෙයි කියලා. இந்த சமயங்கள் கூறுகின்றன, எங்களுடைய உண்மை சமயம் எப்படி கூறுகின்றது என்று சொன்னால், ஒருவன் பிராமணனாவது பிறப்பால் அல்ல, அவனுடைய செயலால் மட்டுமே ஆகும். කවුරු හරි කුල ભેදයක් ගැන කතා කරනවා නම් අන්න එයා තමයි පහත්ම කුලයේ කෙනා. யாரெல்லாம் இனபேதத்தை, அதாவது சாதி பேதத்தை கூறுகின்றாரோ, சாதி பேதம் பற்றி கதைக்கிறாரோ, அவர்தான் உண்மையாக கீழான சாதியாவார். ජාති ભેද නැති, කුල ભેද නැති එකමුතු ලංකාවක් බිහි කරන්න අපෙත් එක්ක එකතු වෙන්න කියලා ඔබ සැමට අපි ආරාධනා කරනවා. இனபேதமற்ற, குலபேதமற்ற ஒரு நாட்டை கட்டி எழுப்புவது என்ற ஒற்றுமைப்பட்ட சமூகத்தை உருவாக்குவதற்காக இன்று நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். උතුර දකුණ යා කරන පාලම බවට පත්වුණු අරුන් සිද්ධාර්ථ මැතිතුමාට ජය වේවා. வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக விளங்குகின்ற உங்கள் அன்பிற்குரிய அருண் சித்தார்த் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். අපේ අනාගත ජනාධිපති දිලිත් ජයවීර මැතිතුමාට ජය වේවා. අපි ආදරේ දේශපාලනය, සිතාර්ථයේ දේශපාලනය මේ රටේ වපුරන්නටයි ඇවිල්ලා තියෙන්නේ. මේ කරුවත් අරගෙන நாம் உங்களை ஒரு காலமும் මෙවර සියලුම ජනතාවට, ඒ වගේම යාපනය, ඒ වගේම මුතු නැගෙනහිර මේ සියලුම ජනතාවට ආරාධනා කර සිටිනවා. මේ අපේ වෙනස් පරිවිඩය බලන්න, ඔබගේ ජීවිතය වෙනස් වන ආකාරය ගැන සිතන්න. ඔබ අවසානයේදී කන්නේ දිලේට අර පෙට්ටිය ඇතුළට ගියාම ඒ පෙට්ටිය ඇතුළේ හිටලා තමන්ගේ දරුවා ගැන හිතන්න, තමන්ගේ අනාගතය ගැන හිතන්න, පවුලේ සතුට ගැන හිතන්න, හිත අතිරේ ගන්න. நாம் மரபுசாரால் போய் புல்லடியிடும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை கண் முன்னால் நினைத்து பாருங்கள், உங்களுடைய வீட்டு குடும்ப உறுப்பினர்களை நினைத்து பாருங்கள். அதற்கு தோதாக අද මේ පැමිණ වෙන්සත් කාලයක් ගත කරා. විශේෂයෙන්ම අපේ කුරුක්කල්තුමනි බොහොමත්ම ස්තුතියි, நன்றி. இங்கு வந்ததுக்கு மிகுந்த நன்றியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சர்வமத குருக்கள் மத தலைவர்களுக்கும் நன்றி. ඒ වගේම Father Dr. Paul for being here for a very long time, listening to all our speeches. Thank you for your patience. Thank you for being here. Thank you very much. Nandri. ඒ වගේම අපි මෞලවි තුමිනි ඔබතුමාට
බොහොම ස්තුතියි අද අපිට යාපනයේදී මේ ආකාරයේ සඳහා ඒ වගේම අපි ප්‍රාර්ථනා කරනවා ඔබතුමාට ඒ වගේම මේ ශ්‍රී ලංකාවේ මුස්ලිම් ජනතාවට මේ අපේ එකම ජාතිකත්වයට එක්වීමට ලැබේවා කියලා. අද මේ යාපනයේ ජනතාව අපිට ලබා දුන්නේ ආදරයට අපේ ප්‍රති ආදරය අපේ ආදරය எமது அன்புக்குரிய மக்களுக்கு யாழ் மாவட்ட மக்களுக்கு எமது சகோதர மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு අපි නැවතත් කියනවා අපේ ආදරය කිසිදා අඩු වෙන්නේ නැහැ. අපේ මේ බොරු දේශපාලනයක් නෙමෙයි අපි කරන්නේ. අපේ ආණ්ඩුවයි ඔබට කියන්නේ. ඒ නිසා මේ යාපනයේ ජනතාවත් උතුරු නැගෙනහිර ජනතාවත් ලංකාවේ සියලුම ද්‍රවිඩ ඒ ජනතාවටත් අපි නැවතත් කියනවා අපි ආ එක්වන්න ඔබගේ ජීවිතේ වෙනසක් කරනවා. ඒ වගේම විවිධ හේතු